வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி நெத்திலி திதிப்பு. இது நான் சென்னைக்கு வந்த புதுசில் நான் என்னோட பக்கத்து வீட்டில் கற்றுக்கினேன். இது சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி திதிப்புக்கு தேவையான பொருள், நான் 1 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை பச்சை அரைக்கணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய். இது புளிப்பு ஜாஸ்தி தேவையில்லை, அதனால் 2 தக்காளி போதும். கருவேப்பிலை, மல்லித்தழை, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். தாளிக்க சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மிளகாயே போதும். இதை 2 முறையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது அரைச்சாச்சு. இந்த 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு இந்த அளவு நைஸாக இருக்கணும். இதை அரைச்சிட்டு தான் நம்ம தாளிப்புக்கு போகணுமே. வாங்க தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காய விட்டு சோம்பு போடலாமா போய். நல்லா 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேற எதுவுமே நம்ம தாளிப்பு கிடையாது, சோம்பு மட்டும்தான். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு செவந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த வேறு போட்டு கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சொன்னோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டுக்கலாம். இதில் கல்லுப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதி வரட்டும், நம்ம போய் தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். ரொம்ப கொதி வேணாம், 1 கொதி வந்தால் போதும். நம்ம இது இறக்கும் போது மட்டும் நம்ம இந்த தேங்காய் ஊற்ற போகிறோம். நம்ம அதை அரைக்கும் போதே ஊற்றலாம். அதில் ஊற்ற எனக்கு பிடிக்காது. தேங்காய் கொதிக்க விட மாட்டேன். நான் எல்லா குழம்புலையுமே தேங்காய் கொதிக்க விட மாட்டேன். ஊற்றிட்டு உடனே நம்ம இறக்கிடலாம். இது இந்த அளவு கொதிக்குது இல்லை, இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம்.
மீன் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்றிட்டு உடனே நிறுத்திடலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காயை கொதிக்க விடாம தேங்காய் ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி திதிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், தோசைக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். நெத்திலி திதிப்பு சிம்பிளான ரெசிபி தான். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.